இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய TWS வந்தாலும் கூட நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் நெக் பேண்ட் சொல்லுங்க ப்ரோன்ற மாதிரி தான் கேக்குறாங்க. ரீசன் பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கும் சரி பேட்டரி லைஃபும் சரி எல்லாமே வந்துட்டு பெஸ்டா இருக்கும் நெக் பேண்ட்ல. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா போட்ல இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண நிர்வாணா 525 ANC அப்படின்ற ஒரு மாடல் தான் நம்ம கையில இருக்கு. போட் தரப்புல இருந்து ஹைலைட்டா சொல்றது இந்த ஒரு நெக் பேண்ட்ல வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரைஸ் வைஸுமே பெஸ்டா இருக்கு. இன்னும் சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பிளாக் கலர் பாக்ஸ்ல மாடலோட நேமும் மாடலோட இமேஜுமே கொடுத்துருக்காங்க. போட்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டு பக்கத்துல இதுல ஹைலைட்டா இருக்க விஷயம் டால்பி ஆடியோ அதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சைடுல டால்பி சரௌண்டிங் சவுண்ட் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பேக் சைடுல இதுல ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் பண்ணி ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் அது புக் டைப்ல ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே நெக் பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேல இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது இல்லாம எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. சார்ஜ் போறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. நெக் பேண்டோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கழுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ரப்பர்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ இதனால கழுத்துல எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கம்ஃபர்டபிள் நல்லாவே இருக்கு. நமக்கு வேணுன்ற மாதிரி அழகா வந்து இது ரொட்டேட் ஆகிக்கிறதுனால கழுத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்டும் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஏரியால வந்து போட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இந்த டால்பி ஆடியோ அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒயரை பொறுத்த வரைக்கும் நல்லா திக்னஸா இருக்கு, குவாலிட்டியாவுமே இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர் ஏரியால பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் வந்து ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறது கொஞ்சம் வந்து யூனிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பிளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஸ்பீக்கர் ஏரியா பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃபரெண்ட் கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது ஸ்பேஸ் பிளாக் இருக்கு. இதுலயே செலஸ்டியல் ப்ளூவும் காஸ்மிக் கிரே அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியன்ட்டுமே கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சப்போஸ் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போறீங்க அந்த டைம்ல வேர்வைப்பட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் டைரக்டா தண்ணியில எல்லாம் போட்டுறக்கூடாது, கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் கழுத்துல மாட்டி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் அண்ட் ஃபிட்டா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வெயிட்டுமே பாத்தீங்க அப்படின்னா லெஸ் வெயிட்டா இருக்கனால பெருசா கழுத்துல நம்ம மாட்டணும் அப்படின்னாலும் கூட வெயிட்டா இருக்கிற ஃபீல் இல்ல. அண்ட் அதே மாதிரி இந்த இயர்பட்ஸோட எட்ஜ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட் கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க கழுத்துல வந்து இந்த மாதிரி மாலை மாதிரி போட்டுக்கலாம் யூஸ் பண்ணாத டைம்ல. இந்த மேக்னெட் ரிமூவ் பண்ணா பாஸ் ஆகுறது பிளே ஆகுறது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. சப்போஸ் நீங்க வெளியில எல்லாம் போறீங்கன்னா மிஸ் ஆகாம கழுத்துலயே இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காதுல மாட்டும் போது எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்ல எடுத்து மாட்டும் போது எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கக்கூடிய இந்த இயர் டிப்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. அது ஒன்னொன்னே நம்ம அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம காதுக்கு எது கரெக்டா ஃபிட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சு நீங்க மாத்திக்க முடியும். ஸோ எனக்கு செட் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே கிரிப்பா காதை பிடிச்சிக்கிச்சு. என்னதான் நம்ம ஷேக் பண்ணாலும் கூட காதுல இருந்து கீழே விழுகாம நல்லாவே கிரிப்பா பிடிச்சிக்கிச்சு. இந்த கிரிப்பா இருக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணி கொடுக்குது. கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்மளால பெருசா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட அந்த போட்டோட ஹியரபிள் ஆப் மூலியமாவே வந்துட்டு உங்களால கஸ்டமைஸ்மே பண்ணிக்க முடியும். நான் ரெண்டையுமே மிக்ஸ்அப் பண்ணி சொன்னேன் அப்படின்னா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். நார்மலா உங்க போன்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஆப் மூலியமாவே எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ப்ளூடூத் 5.2 வெர்ஷன்ல வருது. அண்ட் இதுல டியூவல் பேரிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்னா உங்ககிட்ட 2 மொபைல் இருக்கு அப்படின்னா சேம் டைம்ல 2 மொபைல்லையுமே பேர் பண்ணிட்டு சப்போஸ் இந்த மொபைல்ல நீங்க சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா சாங் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிரும். நீங்க எப்போ வந்து போன் அட்டன் பண்றீங்களோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாங் வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஈஸியா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா இண்டிகேட் லைட் கொடுத்திருக்காங்க. சைட்லயே சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது இல்லாம டோட்டலா 4 பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பட்டன் பாத்தீங்க அப்படின்னா ஆப் மூலியமாவே உங்களுக்கு என்னெல்லாம் கண்ட்ரோல் கஸ்டமைஸ் பண்ணிக்கணுமோ எல்லா கண்ட்ரோலுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுலயே டபுள் டேப் பண்ணீங்கன்னா என்ன கண்ட்ரோல் வரணும்ன்றதையுமே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மேல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டவுன் பண்றதுக்கு மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடுல ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்திருக்கோன்றாங்க. அதுக்கான பட்டன் தான் அது. நார்மலா பாத்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய இந்த ஃபேன் ஓடுறது ஏசி ஓடுற சவுண்ட் வந்து அதிகமா இருக்குன்ற பட்சத்துல அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதே சமயம் மற்றவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிளியராகவே கேட்க தான் செய்யுது. இது இல்லாம டிரான்ஸ்பரன்சி மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் நெக் பேண்ட் யூஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் பேட்டரி லைஃப் தான். அடிக்கடி வந்து TWSல சார்ஜ் இல்லை அப்படின்னா கேஸ்ல தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுன்னும் போது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக சப்போஸ் நீங்க நெக் பேண்ட்லயே சார்ஜ் போட மறந்துட்டீங்க அப்படின்னாலுமே ஆஸ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு அப்படின்றாங்க. வெறும் 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாலே 10 மணி நேரம் கண்டினியூ
கண்டினியூவாக கேட்டுக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் 30 மணி நேரம் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இது நான் சொல்கிறது கண்டினியூவாக. அதுவே வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் கேட்குறீங்க அப்படின்னும் போது 30 மணி நேரம் டிவைட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க. நார்மலாக ஒரு 70லேருந்து 80% வந்து வால்யூம் வச்சு கேட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு சின்ன சாம்பிள் கேளுங்க, எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஹலோ பாலாஜி, இந்த போட்டோட நிர்வாணா 525 மாடல் இருக்குல்ல, அததான் டெஸ்ட் பண்ணலான்னு வெளியில எடுத்துட்டு வந்தேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. சரி, வெளியில தான் இருக்கேன். ரோட்ல வண்டி ஒண்ணும் பெருசா போல, ஆனா காத்து லைட்டா அடிக்குது. எப்படி இருக்கு? நாய்ஸ் எதுவும் இல்ல ப்ரோ, நல்லா தான் கேக்குது. வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா தான் இருக்கு, கிளியரா இருக்கு. சரி, ஓகே ப்ரோ. சரி, சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால ஆப்போசிட்ல இருக்கவங்க அவுட்டர் என்விரான்மெண்ட்ல நாய்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி வாய்ஸும் வந்து நல்லாவே கிளியரா கேட்குற ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே இருக்கு. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 11mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் எந்த ஒரு செட்டிங்ஸ் மாத்தாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிச் பேஸ் வந்து கிடைக்குது. கேட்கறதுக்கு சவுண்ட் குவாலிட்டியுமே பெட்டரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டால்பி ஆடியோக்குன்னு செப்பரேட்டான செட்டிங் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மூவி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலா இதை எனேபிள் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த அந்த செப்பரேட்டான ANC பட்டனையே வந்து லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா எனேபிள் பண்றது ஆஃப் பண்றது பண்ணிக்க முடியும். ஆப் மூலியமாவும் பண்ணிக்க முடியுது. இந்த டால்பி ஆடியோவை எனேபிள் பண்ணும்போது எது டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம சவுண்ட் கேட்கிறோம்னா ஸ்டீரியோவா கேட்கிற ஃபீல் இருக்கும். அதுவே இதை எனேபிள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த 360ல கேட்கும்போது எந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஒரு ஃபீலை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆப்போட டாப்லேயே பாத்தீங்கன்னா போட்டோட அடாப்டிவ் ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மீமி அப்படின்ற ஒரு பிராண்டோட சேர்ந்து டியூன் பண்ணிருக்காங்களாம். நார்மலா ரெக்கமெண்ட் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்றது இந்த மாதிரி சாங்குக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடும். பட் அதே சமயம் நீங்களும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ் கொஞ்சம் ரிச்சா வேணும்னு எதிர்பார்க்குறவங்க பக்கத்தில் இந்த ரிச்சர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஓவரால் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய செட்டிங்லேயே நான் கேட்கும்போது நல்லாவே ரிச் பேஸ்ல சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே தான் இருந்தது. அதுவும் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது. அண்ட் ஃபைனல் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2799 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சவுண்ட் குவாலிட்டி, நல்ல பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது ஆஃப்லைன் ஸ்டோர்லயே அவைலபிள் இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.